வணக்கம். காலச்சக்கரம் ஒரு மிரட்டலான சுழற்சிக்கு தயாராகிவிட்டது. வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது உலகளாவிய மாற்றங்களை மட்டுமல்ல, குறிப்பாக இந்தியாவிற்கு மிக முக்கியமான காலகட்டத்தை உணர்த்துகிறது. இந்தியாவிற்கான எச்சரிக்கை. இந்தியாவை பொறுத்தவரை இது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அதாவது பிரதமர், உள்துறை, நிதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் முதல் முப்படை தளபதிகள் வரை அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். உயர் அதிகாரிகள், விஞ்ஞானிகள் மற்றும் பெரும் தொழிலதிபர்கள் நாட்டின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு திட்டங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உள்நாட்டு பாதுகாப்பில் சிறு தவறும் நேராத வண்ணம் கண்காணிப்பு அவசியமான காலம் இது. உலகளாவிய மாற்றங்கள். மீனம் என்பது நீர் ராசி என்பதால் கடல் சார்ந்த மாற்றங்கள் மற்றும் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் குறித்து உலகம் விழிப்புடன் இருக்க வேண்டும். தங்கம் எட்டாத உயரத்தை தொடும். இனிவரும் காலம் டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப புரட்சியின் காலம். மருத்துவத்துறையில் அசாத்தியமான கண்டுபிடிப்புகள் நிகழும். குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் சூரிய ஆற்றல் மற்றும் மின்சார வாகன தொழில்நுட்பத்தில் உலகின் மையப்புள்ளியாக மாறும். இந்த சூழலில் 12 ராசிகளுக்கான விரிவான பலன்களை இப்போது பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு 7.5 சனியின் முதல் கட்டமான விரய சனி தொடங்குகிறது. அலுவலகத்தில் உங்கள் தனித்திறமை வெளிப்படும். தடைப்பட்ட ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுகள் இப்போது கைகூடும். ஆனால் பேச்சில் நிதானம் மிக முக்கியம். பணவரவு அதிகரித்தாலும் செலவுகளும் துரத்தும். அதை சுப செலவுகளாக மாற்றுங்கள். ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு மன வலிமையை தரும். ரிஷபராசி அன்பர்களே, இது உங்களுக்கு பொற்காலமே. உயர்வுகளுக்கு உத்தரவாதம் தரும் லாபச்சனி காலம். பணியிடத்தில் இழந்த பெருமைகள் மீண்டும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தம்பதியரிடையே ஒற்றுமை பிறக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத உயர்வுகள் தேடி வரும். ஏழுமலையான் தரிசனம் உங்கள் வாழ்வை உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். மிதுன ராசி அன்பர்களே, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் வந்தால் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். பணி சார்ந்த ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம். ஆஞ்சநேயரை வணங்குவது உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும். கடகராசி, உங்களுக்கு அஷ்டம சனி முடிந்து இப்போது பாக்கியஸ்தானத்திற்கு சனி வருகிறார். சோம்பலை தூக்கி எறிந்தால் இந்த உலகமே உங்கள் கையில். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். பிரிந்திருந்த சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். பங்கு வர்த்தகம் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் பேராசைப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள். திருக்கொள்ளிக்காடு தரிசனம் வாழ்வை இனிமையாக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போது அஷ்டம சனி தொடங்குகிறது. பொறுமையுடன் இருந்தால் கஷ்டங்கள் வராது. பதவி உயர்வுகள் சற்று தாமதமாகலாம். ஆனால் உழைப்பு வீண் போகாது. மேலிடத்தின் ஆசையால் புதிய பொறுப்புகள் தேடி வரும். வாழ்க்கை துணையின் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பது நல்லது. காளஹஸ்தி சென்று சிவபெருமானை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போது கண்டக சனி காலம். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் மற்றவை அனுகூலமாக இருக்கும். அலுவலகத்தில் திட்டமிடல் மற்றும் நேரம் தவறாமை இருந்தால் மட்டுமே பதவிகள் கைகூடும். இளைய வயதினருக்கு மனம் போல மாங்கல்யம் கைகூடும். மேல்மலையனூர் அங்காளம்மனை வழிபடுவது உங்களுக்கு மேன்மை தரும். துலாம் ராசி அன்பர்களே, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்கு செல்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. எதிரிகள் மறைவார்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் ஊதிய உயர்வு நிச்சயம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் யோகம் உண்டு. பட்டீஸ்வரம் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பும் நன்மையும் தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போது 5ஆம் இடமான பஞ்சம சனி காலம். உங்கள் சொந்த முயற்சியே முன்னேற்றத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதை சுமையாக கருதாமல் ஏற்றால் எதிர்காலம் சிறப்பாகும். அரசு வழியில் வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். வைத்தீஸ்வரன் கோவில் வழிபாடு சகல நன்மைகளையும் தரும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போது அர்த்தாஷ்டம சனி காலம். அமைதியும் நிதானமும் மிக முக்கியம். பணியிடத்தில் கவனச்சிதறல் கூடாது. ஆவணங்களில் கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
குடும்பத்தில் வீண் கேலி மற்றும் கிண்டல்களை தவிர்த்தால் நிம்மதி நிலைக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்கள் வாழ்வை சீராக்கும். மகரம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு 7.5 சனியின் பிடி முழுமையாக விலகுகிறது. 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்கு சனி வருவதால் இனி தொட்டதெல்லாம் துலங்கும். புதிய பொறுப்புகள் மற்றும் மேன்மைகள் உண்டாகும். வீடு அல்லது வாகனத்தை புதுப்பிக்க சந்தர்ப்பம் அமையும். பிள்ளையார்பட்டி விநாயகரை தரிசிப்பது உங்கள் வாழ்வை பிரகாசிக்கச் செய்யும். கும்பராசி, உங்களுக்கு ஜென்மச்சனி விலகி பாதச்சனி தொடங்குகிறது. ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல நிம்மதி கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் பேசும்போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்கவும். வாழ்க்கையை இழந்து தவித்தவர்களுக்கு மறுவாழ்வு அமையும் சந்தர்ப்பம் வரும். திருவண்ணாமலை கிரிவலம் வருவது வாழ்வில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மீனம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போது ஜென்மச்சனி தொடங்குகிறது. அகலக்கால் வைக்காமல் நிதானமாகச் செயல்பட்டால் நன்மையே நடக்கும். பொறுப்புடன் பணி செய்தால் பதவி உயர்வு தடைகள் நீங்கும். வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியில் முடியும். வர்த்தக கடன்களை திரும்பச் செலுத்துவதில் அலட்சியம் காட்ட வேண்டாம். நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசிப்பது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். ராசி அன்பர்களே, சனி பகவான் உழைப்பவர்களுக்கு என்றும் துணை நிற்பார். இந்த 2026 சனி பெயர்ச்சியில் ரிஷபம், துலாம், மகரம் ஆகிய ராசிகள் உச்சத்தை அடையப் போகிறார்கள். மற்ற ராசியினர் சனி பகவானின் நீதி நெறிகளுக்கு கட்டுப்பட்டு தர்ம வழியில் நடந்தால் சனியின் தாக்கம் குறைந்து நற்பலன்கள் பெருகும். உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் மற்றும் திசா புத்திகளுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடலாம். மேலதிக விவரங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை வணங்குவதே சிறந்த பரிகாரமாகும்.